எல்லாருக்குமே saree கட்டணும் அப்படின்றது ஆசைதாங்க. ஆனால் யார் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் saree கட்டிட்டு இருக்கா? அந்த சாரியை எடுத்து அதை ஃபோல்ட் பண்ணி அதை மடித்து அதை சொருகி ப்ளீட்ஸ் வச்சு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா தெரியுது இல்லைங்களா? ஏன் நம்மளே கூட ஆரம்ப காலத்தில் saree கட்டும்போது ரொம்ப கஷ்டப்பட்டிருப்போம். என்ன சாரியை போட்டு கட்டிட்டு இருக்கிறதுக்கு பேசாமல் ஒரு டாப்பை போட்டுட்டு ஒரு ஜீன் போட்டுக்கலாம், இல்லை ஒரு சுடிதாரை போட்டுட்டு போயிடலாம் அப்படின்லாம் தோணியிருக்கு இல்லைங்களா? ஸோ நீங்களும் அப்படி நினைக்கிற ஆளாக இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்காக தாங்க. ஏன் அப்படின்னா இந்த வீடியோவில் நம்ம saree கட்டுறதுடைய மகத்துவத்தை பற்றி பார்க்க போகிறோம். மேபி இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ஸ் எல்லாருக்குமே வந்து saree வந்து ஒரு ரொம்ப டஃபஸ்ட் திங்காக தெரியல, ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கலாங்க. ஆனால் இந்த வீடியோவை சப்போஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மைண்ட் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா அதுதான் இந்த வீடியோக்கான வெற்றி நான் ஃபீல் பண்ணுறேன். வணக்கம், நான் உங்களோட மதி. வெல்கம் டு வெண்மதி சேனல். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் யர் சப்போர்ட். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, saree கட்டுறதுனால இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கா, இதுக்கு பின்னாடி இவ்வளோ சயின்ஸ் ஒளிஞ்சிருக்கா அப்படின்றது தாங்க பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். saree தான் நம்மளுடைய தேசத்துடைய பேட்ரியாட்டிசம், அதாவது நம்ம நாட்டின் மேலே எவ்வளோ தூரம் வந்து நம்ம வந்து பற்று வச்சுருக்கோம், எந்த அளவுக்கு வந்து அன்பு வச்சுருக்கோம் அப்படின்றத வெளிப்படுத்துவாங்க. ஏன் நம்மளோட ஜான்சி ராணி அவங்க வந்து போருக்கு போகிறப்ப கூட என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சாரியில் தானங்க போயிருக்காங்க. அது அவங்களுடைய வீரத்தை பிரதிபலிக்கிற ஒரு ட்ரெஸ்ஸாக அவங்க வந்து அந்த காலத்திலேயே அதை வந்து காமிச்சிருக்காங்க. நம்ம நாட்டினுடைய பேட்ரியாட்டிசம், அதாவது தேச பற்றை வந்து உணர்த்துறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காஸ்டியூமாக நம்ம வந்து சாரியை சொல்கிறோம். இன்னொன்று முக்கியமானது என்ன அப்படின்னா நம்மளோட ட்ரெடிஷனுங்க, நம்மளோட இந்தியன் கல்ச்சர். தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் த்ரூ அவுட் இந்தியாவில் வந்து சாரீஸ் வேர் பண்ணுறாங்க. ஆனால் என்ன அப்படின்னா அந்த வேர் பண்ணுற அந்த டைப் தான் வேறு வேறு மாதிரி இருக்கும். ஸோ குஜராத்தி ஒரு மாதிரி சாரீ டைப் பண்ணுவாங்க, கேரளியன்ஸ் ஒரு மாதிரி சாரீ டைப் பண்ணுவாங்க, காஷ்மீரில் ஒரு மாதிரி சாரீ வேர் பண்ணுவாங்க. பட் த்ரூ அவுட் இந்தியா கண்டிப்பாக சாரீ வந்து வேர் பண்ணுறாங்க இல்லைங்களா? அவங்க சாரியை உடுத்துகிற விதம் வேணால் மாறலாம், பட் எல்லாருக்குமே வந்து அந்த இந்தியன் கல்ச்சரை வந்து சொல்கிறது வந்து கண்டிப்பாக வந்து சாரீ அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக சவுத் இந்தியாவில், அதாவது நம்ம தமிழ்நாட்டில் saree அப்படின்னாலே அதுக்கு இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ஸை வேறு லெவல் தாங்க. அதாவது என்ன சொல்லுவோம், நம்மளோட ரஜினி சார் சொல்கிற மாதிரி சாத்வீக குணம் அப்படின்றது இந்த சாரியில் அடங்கியிருக்குன்னு சொல்லலாம். அதாவது ஒரு பொண்ணு saree கட்டிட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்கள பார்த்தாலே நம்ம வந்து கையெடுத்து கும்பிடணும் போல் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சாரிக்கான இம்பார்ட்டன்ஸ் ரொம்பவே அதிகம் இருக்குது. சரி, இப்போ நம்ம என்னென்னலாம் சயின்டிஃபிக் ஃபேக்ட்ஸ் இருக்குது இந்த saree கட்டுறதுனால அப்படின்றத பார்க்கலாம். ரஜினி சார் சொல்கிற மாதிரி ஆக்சுவலாக சாத்வீக குணம் அப்படின்றது இந்த புடவை கட்டுறதுல வந்து அடங்கியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாகவே பணிவு, அடக்கம், தாய்மை உணர்வு இதெல்லாம் அடங்கின ஒரு அம்சம் தாங்க பெண்கள் இல்லைங்களா? ஸோ புடவை கட்டும்போது இந்த தன்மை வந்து இன்னும் அதிகரிக்கும். அவங்கள பார்க்கும்போதே வந்து அவங்க ரொம்ப பணிவான பொண்ணு, அவங்க ஒரு தாய்மை உணர்வு உள்ள பொண்ணு, ரொம்ப ரொம்ப அடக்கமான பொண்ணு அப்படின்ற மாதிரி ஒரு லுக் வந்து நமக்கு வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாகவே புடவை கட்டிட்டு ஒரு பொண்ணு போகிறாங்க அப்படின்னா அவங்களுடைய கான்ஃபிடென்ஸ் லெவல் ரொம்பவே அதிகரிக்குவாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய சாமி பக்தி வந்து அதிகமாக இருக்கும். கண்டிப்பாக ரெகுலராக ஒரு பொண்ணு புடவை கட்டிகிட்டே இருக்காங்க அப்படின்னா நேச்சுரலாகவே வந்து அவங்க வந்து நம்ம ட்ரெடிஷன், இந்தியாவுடைய ட்ரெடிஷன், நம்ம தமிழ்நாட்டுடைய ட்ரெடிஷன், நம்மளோட கல்ச்சர் எல்லாத்தையும் மதிக்கிற ஒரு பொண்ணாக தான் இருப்பாங்க. அவங்க பக்தி வயப்பட்ட ஒரு பொண்ணாகவும் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக நிறைய கோயில்களுக்கு போகிறவங்க, சாமி நல்லா கும்பிடுறவங்க, அந்த மாதிரியான எண்ணங்கள் அவங்களுக்கு மேலோங்கி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு பிறந்த குழந்தை வந்து தன்னுடைய தாயினுடைய முந்தானையில் வந்து தாய் ஏந்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏங்கிட்டு இருக்குமாங்க. அந்த குழந்தையை பொறுத்த வரைக்கும் தாயோடைய முந்தானை வந்து ஒரு பரமேஸ்வரன் மாதிரி, அதாவது பரமேஸ்வரர் யார், நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுற ஒரு கடவுள். ஸோ அந்த முந்தானையை வந்து அந்த குழந்தை எப்படி பார்க்கும் அப்படின்னா நம்மளுடைய அம்மாவோட முந்தானை தான் நம்மளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். அப்படியே அந்த குழந்தை வந்து நம்ம முந்தானையோடு சேர்த்து அணைக்கும் போது அது ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக ஃபீல் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா நம்மளோட குழந்தைங்க 8 வச்சு நடக்கும்போது அந்த முந்தானையை பிடிச்சிக்கிட்டே தான் நடப்பழகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, அந்த காலத்துலலாம் வந்து குழந்தைய இடுப்பில் தூக்கி வச்சுட்டு நிலாவை காட்டி சோறு ஊட்டுவாங்க. அப்படி சோறு ஊட்டி முடிச்சதுக்கப்புறம் வாயில் இருக்கிற அந்த மிச்ச சாதத்தெல்லாம் வந்து தன்னோட முந்தானையால் தான் துடைப்பாங்க. அந்த பாண்டிங்க்கு நம்மளுடைய saree வந்து ஒரு உறுதுணையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டுமாங்க, எவ்வளோ படத்தில் நம்ம பார்த்துருக்கோம், ஹீரோக்கு ஏதாவது அடிபட்டுருச்சுன்னா உடனே என்ன பண்ணுவாங்க, ஹீரோயின் தன்னோட முந்தானையை அப்படியே கிழிச்சு கட்டு போட்டு விடுவாங்க, பார்த்துருக்கீங்க. ஸோ இதெல்லாம் ஏன் காமிக்கிறாங்க அப்படின்னா அந்த அஃபெக்ஷன், அந்த பாண்டிங். ஈவன் இன்னும் சில படங்களில் பார்த்துருப்போம் என்ன அப்படின்னா ஹஸ்பண்ட் வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வரும்போது கையில் ஏதோ டவல் ஏதோ இல்லை கொடுக்கல அப்படின்னா டக்குன்னு அவங்களோட முந்தானையை கொடுப்பாங்க. அது வந்து அப்படியே அதில் தொடச்சிட்டு அப்படி போவாங்க. இட்ஸ் சைன் ஆஃப் லவ். அது வந்து ஒரு அன்பின் வெளிப்பாடாக அப்படி வந்து பார்த்தாங்க. ஸோ எமோஷ்னலி saree வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரிலேஷன்ஷிப்பை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு மெட்டீரியல்.
இது வந்து நீங்கள் ஃபீல் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். அந்த எமோஷனல் பாண்டிங் வந்து கண்டிப்பாக அந்த புடவையில் இருக்குன்றது நீங்களே ஃபீல் பண்ணால் மட்டும்தான் உங்களால் உணர முடியுங்க. சயின்டிஃபிக்காக இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சாரீன்றது வந்து ஒரு அன்ஸ்டிச்டு மெட்டீரியல். முந்தியில் மட்டும் ஒரே ஒரு ஸ்டிச் தான் இருக்குது. மற்றபடி வந்து இது ஒரே மெட்டீரியலாக தான் நம்ம வந்து வியர் பண்ணுறோம் இல்லைங்களா? அப்போ இது வந்து அன்ஸ்டிச்டு தான். இப்போ தனியாக வேறு வேறு ட்ரெஸ்ஸஸ் போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். டாப்பு தனியாக ஸ்டிச் பண்ணியிருப்போம், பேண்ட்டு தனியாக ஸ்டிச் பண்ணியிருப்போம், ஷாலுன்றது ஒரு தனி ஒரு மெட்டீரியல். ஸோ அது இல்லாமல் இது வந்து ஒரு அன்ஸ்டிச் மெட்டீரியல். ஒரே துணியை தான் நம்ம வந்து சுற்றுறோம் இல்லைங்களா? இது எதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளோட பிரபஞ்சம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளை சுற்றி வந்து ஒரு காஸ்மிக் எனர்ஜி இருக்குது, ஒரு ஒரு வைப்ரேஷன். இப்போ நம்ம நல்ல எனர்ஜி அப்சர்வ் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து கண்டினியூஸாக ஃப்ளோ ஆகும், எந்த இடத்துலையும் பிரேக் ஆகாது. ஏன் அப்படின்னா இது வந்து ஒரே துணியாக தனித்தனியாக இல்லாமல் லென்த்தியாக இருக்கிறனால அந்த எனர்ஜி மொத்தமும் இந்த சாரியில் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து அன்ஸ்டிச்சாக இருக்கிறது, அதாவது தைக்காமல் ஒரே துணியாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, இப்போ நம்ம எங்கே இருக்கிறோமோ அந்த இடத்துல வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். முதல்ல அது வந்த உடனே நம்மளோட பாடியை வந்து அட்டாக் பண்ணும், அதாவது அப்சர்வ் பண்ணுறதுக்கு நம்ம பாடி ட்ரை பண்ணும். ஆனால் என்ன ஆகும், நம்ம பாடியை வந்து கவர் பண்ணி ஒரு ட்ரெஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அதே வந்து ஒரு சுடிதார் நம்ம வியர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா தனித்தனியாக அது பிரிஞ்சிச்சுன்னா அந்த எனர்ஜியும் அப்படி டிவைட் ஆகி அப்படி கட் ஆகிடும். ஆனால் இப்போ நம்ம சாரியை ஒரே இதாக கட்டுறதுனால அந்த எனர்ஜி ஃபுல்லுமே வந்து நமக்கு அப்சர்வ் ஆகும். ஃபஸ்ட்டு நம்ம பாடியை டச் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சாரியை தான் அது டச் பண்ணும். இப்போ ஒரு விஷயம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த சாரியை சுற்றி தான் நம்ம கட்டுவோம் இல்லைங்களா? ஃபஸ்ட்டு ஒரு சுற்றுவோம், அதுக்கப்புறமா ஃப்ரீல்ஸ் வைப்போம், அதுக்கப்புறம் திரும்ப சுற்றி, அதுக்கப்புறம் முந்தானை போடுவோம் இல்லைங்களா? இதுதான் நம்ம சாரி கட்டுற ப்ரொசீஜர். ஸோ சர்க்குலர் மோஷனில் சுற்றி நம்ம கட்டுறோம். யூஸ்வலாகவே நம்மளுடைய எனர்ஜி வந்து சர்க்குலர் மோஷனில் வந்து ரொட்டேட் ஆச்சு அப்படின்னா அது நல்லா அப்சர்வ் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம சாரி கட்டின விதத்தில் இந்த துணியில் தான், அதாவது அந்த சாரி ஆகிய அந்த துணியில் தான் வந்து அந்த எனர்ஜி அப்சர்வ் ஆகுது அப்படின்னா அந்த எனர்ஜியும் என்ன ஆகும் அப்படின்னா வேகமாக என்ன ஆகிடும்னா சர்க்குலர் மோஷனில் அது வந்து சுற்ற ஆரம்பிக்கும். பொதுவாகவே எனர்ஜி சர்க்குலர் மோஷனில் சுற்றுச்சுன்னா நல்லா அப்சர்வ் ஆகிக்கும். அப்போ ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும் நமக்கு, அது நல்லா நமக்கு வந்து கிடைக்கும். இதனால தான் ஒரு முக்கியமான இடங்களுக்கு, ஒரு கோயிலுக்கு போகிறோம், இல்லை வந்து ஏதாவது ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா சாரி கட்டிட்டு போகிறோம். ஸோ அங்கே இருக்கிற எல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி, பாசிட்டிவ் சைன். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நல்ல விஷயங்களை நம்ம ஈஸியாக நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அப்சர்வ் பண்ணிக்கலாம், அட்ராக்ட் பண்ணிக்கலாம். அதில் ரொம்ப முக்கியமாக பட்டு சாரி கட்டிட்டு தான் நம்ம கோவில் குளங்களுக்கு போவோம். அதே மாதிரி ஒரு கல்யாண வீடு, இல்லை ஏதாவது ஒரு பால் காய்ச்சல் வீடு, இது மாதிரி முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ்க்குலாம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா மேக்ஸிமம் பட்டு சாரி கட்டிட்டு போகிறோம். இது ஏன் அப்படின்னு தெரியுமாங்க? ஆக்சுவலி பட்டு சாரிக்கு வந்து நல்ல வைப்ரேஷனையும் நல்ல எனர்ஜிஸையும் அப்சர்வ் பண்ணுற ஒரு பவர் இருக்காங்க. ஆனால் அது ஒரிஜினல் பட்டு சாரியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, எனக்கு பட்டு சாரி வாங்குற அளவுக்கு பைசா இல்லை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? ஒன்றுமே பிரச்சனை இல்லைங்க. சாதாரணமான ஒரு பருத்தி துணி, ஒரு ஒயிட் கலரில் சாதாரணமான பியோர் பருத்தி துணி எடுத்துக்கோங்க, பியோர் காட்டன். அதில் வந்து ஒரு எல்லோ கலர் டிப் பண்ணியிருக்கணும், இல்லை எல்லோ கலர் காட்டன் சாரின்னு வச்சுக்கோங்களேன். சுத்தமான ஒரு பருத்தி சாரி, ஓகேவா? எல்லோ கலராக மங்களகரமாக நீங்கள் கட்டினாலும் பட்டு சாரிக்கு இருக்கக்கூடிய அதே பவர் அந்த சாரிக்கும் இருக்குங்க, சரிங்களா? அப்போ நம்ம ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கெல்லாம் வந்து போனால் இந்த மாதிரி பட்டு சாரி கட்டிட்டு போகணும், பருத்தி துணி அணிஞ்சிட்டு போகணுன்றது அந்த காலத்திலேயே வந்து சொல்லியிருக்காங்க நமக்கு. ஆனால் அது ஏன் அப்படின்றது நமக்கு இப்போ தான் புரியுது இல்லைங்களா? அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? அந்த வயிற்று சைடில் நம்ம வந்து அந்த கேப் விடுறோம்ல சாரி கட்டுறப்ப, அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த இடத்த வந்து கூல் பண்ணும். எப்பயுமே நீங்கள் வயிற்று சைடில் லைட்டாக டச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அது சில்லுன்னு இருக்கிறத ஃபீல் பண்ணுவீங்க இல்லைங்களா? நான்லாம் ஃபீல் பண்ணியிருக்கேன், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ நம்மளோட பாடியை, நம்மளோட ஸ்கின்னை இயற்கையாகவே சில்லுன்னு வச்சுக்கிறதுக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதுக்கு பின்னாடியும் ஒரு முக்கியமான சயின்ஸ் இருக்காங்க. அது என்ன அப்படின்னா ஆக்சுவலாக நம்மளுடைய தொப்புள், நம்மளுடைய நேவல், சரிங்களா? அந்த தொப்புள் வந்து வெளியில் எக்ஸ்போஸ் ஆகணும். அந்த வயிறு சைடு, அந்த தொப்புள் சைடு வந்து அட்மாஸ்ஃபியர், அதாவது நம்மளுடைய அந்த என்விரான்மெண்ட்டுக்கு எக்ஸ்போஸ் ஆகணும். அதாவது பாசிட்டிவ் எனர்ஜி வருது அப்படின்னா அந்த பாசிட்டிவ் எனர்ஜியோ இல்லை ஒரு நல்ல வைப்ரேஷனோ டைரெக்டாக அந்த நேவலில் போய் படணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த சைடில் தெரிஞ்சால் தானே அந்த சைட் கேப் வழியும் அந்த எனர்ஜி வந்து ஃப்ளோ இருக்கும். ஸோ இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நேவல் இருக்குல்ல, தொப்புள் வழியாக அந்த மணிப்புர சக்கரா வந்து ஆக்டிவேட் ஆகுது. தொப்புள் தான் எனர்ஜியை ரிசீவ் பண்ணுது. அந்த 7 சக்ராஸில் முக்கியமான சக்ரா அது என்னென்னா மணிப்புர சக்ரா அப்படின்னு சொல்லுவோம், சோலார் பிளக்ஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இது.
ஸோ இது எதுக்கு அப்படின்னா எனர்ஜிஸை அப்சர்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னா, இந்த மணிப்புர சக்ரா வந்து ஆக்டிவேட் ஆனால் நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குமாங்க. அது என்னென்ன பெனிஃபிட்ஸ்ன்னு சொல்லவா? இந்த மணிப்புர சக்ரா வந்து ஆக்டிவேட் ஆச்சுன்னா நம்ம வந்து ஒரு நாலேஜபிள் பர்சனாக இருப்போமா, ரொம்ப கிளாரிட்டியோடு இருப்போமா, நிறைய விஸ்டம் இருக்கும், எந்த ஒரு டெசிஷனையும் குயிக்காக நம்மளால் எடுக்க முடியும், எந்த ஒரு விஷயத்தையும் பாசிட்டிவாக பார்ப்போம். ஸோ ஒரு மன உறுதி, மன தைரியம் நமக்கு இருக்குமா. அண்ட் இது வந்து ஒரு மெயின் பாயிண்ட் மாதிரி இருக்குது. என்ன அப்படின்னா, எல்லா எனர்ஜிஸையும் ஈஸியாக அப்சர்வ் பண்ணி சக் பண்ணி உள்ளே இழுக்கிறதுக்கு. ஸோ இந்த மணிப்புர சக்கரா வழியாக என்டையர் பாடிக்கும் எனர்ஜி வந்து ஈஸியாக ஃப்ளோ ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. மணிப்புர சக்கரா ஆக்டிவேட் ஆகிறதுக்காகவும் தான் நம்ம வந்து வயிறு தெரிகிற மாதிரி சாரி கட்டியிருக்காங்க அந்த காலத்துலேருந்து. இதுவும் வந்து சயின்டிஃபிக்கலி ட்ரூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறமா இன்னொரு ஆச்சரியப்படுற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பாடியை ரெண்டாக வந்து பிரித்தோம் அப்படின்னா, லெஃப்ட் சைடு வந்து ஃபீமேல் சைடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இடது பக்கம் வந்து சக்தியும் வலது பக்கம் வந்து சிவனும் இருக்காங்க. ரைட் சைடில் வந்து சிவன். அப்போ என்ன ஆகும், நம்ம யூஸ்வலாக சாரீ பின் பண்ணும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பல்லு வந்து லெஃப்ட் ஷோல்டரில் வந்து வச்சு பின் பண்ணுவோம் இல்லைங்களா. அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, லெஃப்ட் சைடில் வந்து ப்ரெஷர் கொடுக்குறோம். லெஃப்ட் சைடில் வந்து நம்ம வந்து சாரியோட முந்தானியை வந்து குத்துறப்ப இந்த இடத்துல ப்ரெஷர் கொடுக்குறோம் இல்லைங்களா. ஸோ இது ப்ரெஷர் கொடுக்குறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம ஒரு பெண்ணாக இருக்கிறனால இந்த இடத்துல அழுத்தம் கொடுக்கறதுனால அது வந்து ஃபீமேல் எனர்ஜியை வந்து பேலன்ஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஈக்குவலாக டிவைட் பண்ணும்போது ரைட் சைடில் வந்து மேல் எனர்ஜி இருக்குது, சிவனுடைய எனர்ஜி இருக்குது ஒரு பாடியில். லெஃப்ட் சைடில் வந்து என்ன இருக்குது, ஃபீமேல் எனர்ஜி, அதாவது சக்தியோட எனர்ஜின்னு சொன்னேன். நம்ம முந்தானையே இந்த இடத்துல பின் பண்ணுறோன்னு சொன்னேன். ஸோ இந்த இடத்துல பின் பண்ணும்போது இங்கே ஒரு ப்ரெஷர், ஒரு அழுத்தம் கொடுக்குறோம். ஸோ இது பின் பண்ணியே இருக்கிறனால இந்த இடத்துல மட்டும் அழுத்தம் இருந்துகிட்டே இருக்குது. ஸோ லேடிஸ்க்கு இந்த இடத்துல ப்ரெஷர் கொடுக்க நம்மளுடைய அந்த ஃபீமேல் எனர்ஜி வந்து இன்னும் ஆக்டிவேட் ஆகி நம்ம இன்னும் நல்லா வந்து பிரிஸ்காக ஆக்டிவாக இருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் நம்ம பார்த்துருக்கோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்யாணம் முடிச்சு கொடுக்குறப்ப, அதாவது ஒரு பெண் குழந்தைய கல்யாணம் முடிச்சு கொடுக்குறத எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, தாரம் வாத்து கொடுக்குறது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு தந்தை தன்னுடைய பெண் குழந்தைய கல்யாணம் பண்ணும்போது வாங்குவாங்க இல்லையா, அதாவது மாமியார் சைடு, அந்த சைடில் உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தன்னோட முந்தானையில் வந்து அந்த ப்ரொசீஜரை வாங்குவாங்களாம். ஸோ அதுக்கும் அந்த சாரீ வந்து அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குதுங்க. கண்டிப்பாக சாரீ கட்டுறதுன்றது ஒரு ஈஸியான விஷயமே கிடையாது. பட் அதை நம்ம ரெகுலராக பண்ணிகிட்டே இருந்து ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா பர்ஃபெக்டாக நம்மளால சாரீ கட்ட முடியும். அண்ட் குயிக்காகவும் நம்ம வந்து ஈஸியாக கட்ட ஆரம்பிச்சிடுவோம். ஸோ இவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்கா, இவ்வளவு மகத்துவம் இருக்கா அப்படின்றது எனக்கே ஆச்சரியமாக தான் இருந்தது. பாருங்களேங்க, சாரீ கட்டுறதுல இவ்வளோ மகத்துவம் இருக்குது. இவ்வளோ நாளாக நானும் தெரியாமல் இருந்திருக்கேன். ஸோ உங்களுக்கு சொல்லணுன்றதுக்காக நானும் ரிசர்ச் பண்ணி கற்றுக்கிட்டேன். எனக்கு சாரியோட மகத்துவம் புரிஞ்சிருச்சு. பட் இருந்தாலும் நமக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனம் இருக்க தான் செய்யும். எல்லாருக்கும் உள்ளதான், எனக்குமே அப்படி தான். இதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் அட்லீஸ்ட் நீங்கள் சுடிதாரே போட வேண்டாம், நீங்கள் மாடர்ன் ட்ரெஸ்ஸஸே போட வேண்டாம் நான் சொல்லலை. பட் எந்தெந்த இடத்துக்கு கண்டிப்பாக சாரியில் போகணுமோ அந்த இடத்துக்கு கண்டிப்பாக சாரியில் போங்கன்னு சொல்கிறேன். முக்கியமாக டெம்பிள், கல்யாண வீடு அண்ட் முக்கியமாக பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் இருக்கக்கூடிய இடங்களுக்கு சாரியில் போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதுன்றதுக்காக தான் சொன்னேன். நான் சொன்ன விஷயங்கள்லாம் உண்மை, உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கமெண்ட்ஸில் எஸ்ன்னு சொல்லுங்கள். சாரீ கட்டுறதுனால இவ்வளோ மகத்துவம் இருக்குது அப்படின்றத சொல்லிட்டேன். சரி, என்ன டைப் ஆஃப் சாரீ கட்டணும், யார் எப்படி சாரீ கட்டணும், என்னென்ன சாரீஸ் கட்டினா நல்லது, ஸோ இதெல்லாம் பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஸோ கமெண்ட்ஸில் எஸ்ன்னு சொல்லுங்கள். மீண்டும் ஒரு அருமையான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். Until it's bye from Ati. Bye bye, take care.